வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவில் இன்ஜினியர் வேகன்சி பற்றி ஒன்று போட்டிருந்தேன், ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நான் வந்து நிறைய சிவி எல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஓனர் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்க சிவி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்காங்க. அப்படி ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கிளியராக. சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அது போக வந்து சொசைட்டி ஆஃப் கார்டு இன்ஜினியரிங் கார்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கார்டு ரிசீவ் பண்ண முடியும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வந்து அவங்க உங்களை வந்து ஒரு கம்பெனியில் விசாரிச்சு அந்த சொசைட்டி ஆஃப் கார்டு ரிசீவ் பண்ணி அதை வச்சு தான் அவங்க கம்பெனி லைசன்ஸ் வந்து 1 இயருக்கு வந்து ரினியூ பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் 1 இயருக்கு வரைக்கும் அது வேலிட்டாக இருக்கும் கம்பெனி லைசன்ஸ். இன்னும் இவ்வளோ ஃப்ரெஷ் சிவிக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேண்டிடேட் வந்து அஜ்மன்லேருந்து ஒருத்தர் சென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி கம்பெனிலாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி வாய்ப்புகள் வருது. எங்கேயா வேணாலும் நீங்கள் தேடி போனாலும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாபில் வந்து விட்டுறாதீங்க. வேறு எங்கே யார் போஸ்ட் பண்ணாலும் எந்த இடத்துக்கு ஜாப் இன்டர்வியூ பண்ணாலும் சேலரிக்காக பார்த்துட்டு விட்டுறாதீங்க. டிரைவிங் லைசன்ஸ் தான் நல்லா சிவில் இன்ஜினியருக்கு அதிகமாக கேட்பாங்க.